2 டோக்கன் கொடுத்துருக்காங்க, ஒருத்தருக்கா 2 பேத்துக்கான்ட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஓவர் க்ரௌடாக இருக்குது. அந்த பக்கம் போய் ஏதாச்சும் இருக்கும், எல்லாத்தையும் எடுக்கலாம்னு பார்த்தேன். நீ இங்கேயே நிறுத்தி வச்சிருக்கிறேன். கிச்சன் ஏப்ரான் நமக்கு அது தேவைப்படாது. ஸோ வந்து 169 ருபீஸு. ஸோ இன்னும் ஒன்று உங்களுக்கு காட்டுறேன். ஆப்போ ஊற்றுருதாங்க அது. இட்லிங்க. கூட ஏதாவது ஃப்ரீ இருக்கான்னு பார்க்கலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கநல்லூர் ரோட்டுக்கு போகிறோம். ஏதோ ஒன்று திறந்துட்டாங்களாம், அதனால் அங்கே போய் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், வீட்டுக்கு தேவையானது. ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம். நிறைய பேர் இப்போ கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் இன்னும் கொஞ்சம் பேருக்கு தெரியாது. நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மார் ஓப்பன் பண்ணிட்டாங்களாம். ஸோ அதுக்கு தான் நாங்கள் உள்ளே போக போகிறோம். ஸோ செம்ம க்ரௌடு, லைன் இங்கே மட்டும் நிற்கிது. அங்கே தான் இப்போதைக்கு கடைசி. சிங் சாங் ஒருத்தர் தான் போகணும். நாங்கள் 2 பேர் போகணுன்றதுனால எங்களுக்கு 2 டோக்கன் கொடுத்துருக்காங்க. இதோ அங்கே மொத்தம் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா நான் பார்த்தேன், மினிமம் 7% டிஸ்கவுண்ட்ஸா. ஸோ அதனால் பார்க்குறேன். டைம் இருந்ததுன்னா உங்களுக்கு நான் எல்லாத்தையும் கவர் பண்ணி காட்டுறேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க எங்களுக்கு முன்னாடி. வந்தாச்சு. ஒவ்வொன்றா முதல்ல நம்மளுடைய க்ராசரி ஷாப்பிங்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிடலாம். அப்படியே ஒவ்வொன்றா உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு நான் காட்டுறேன். என் பாட்டிக்கு டீ தூள் தான் முதல்ல, நிறைய இருக்குது. நமக்கு என்னென்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம இப்போ வாங்க போகிறோம். ஸோ புட்டுக்கு வடிகட்டுறதுக்கு ஒரு வடிகட்டி கன்ஃபார்மே வாங்கணும்னு நினச்சிருக்கேன். ஆஃபர் முடிஞ்சிருக்கிறதுனால நம்ம ப்ராடக்ட் எடுத்ததும் முதல்ல எக்ஸ்பைரி தான் பார்க்கணும். பிஸ்கட் செக்ஷன். ஸோ இங்கே வந்துட்டு பாட்டிக்கும் புட்டுக்கும் பிஸ்கட் வாங்கணும். ப்ளஸ் எங்கள் வீட்டில் இன்னொரு சின்ன குழந்தை இருக்குது, 3 மாத குழந்தை, அவங்களுக்கு பிஸ்கட் வாங்கணும். டீக்கனா என்ன பிஸ்கட்டு மேரி, காஃபிக்கனா மில்க் பிக்கிஸு. ஆனால் இது எல்லாமே பெரிய பெரிய பேக்கெட்டாக இருக்குது, பிரிச்சதுன்னா வேஸ்ட் ஆகிடும். சின்ன பேக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். மில்க்கு 5 பேக்கெட் இது எடுத்துக்கோ. ஸோ 30% ஆஃபராக. இன்னொன்று எடுங்க, ஏன்னா எங்கள் வீட்டில் 3 குழந்தை இருக்குல்ல. நாட்டு சக்கரையில் 80% ஆஃபராக. ஆனால் இது யாருது? பாரிஸ் நாட்டு சக்கரை. நான் யூஸ்வலி இது வாங்க மாட்டேன், பட் ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னடா இது, எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு மாதிரியாகவே இருக்குது. எல்லாம் ஒரு அப்படியே அள்ளி போடணுன்னே ஒரு இது வரல. கல் சக்கரை எல்லா சக்கரையும் எடுத்து உள்ளே போடு. ஆல்ரெடி ஃபுல்லாக அடிச்சு பிம்பாம். நான் வேறு பிஸ்கெட்டு சாக்லேட்லாம் எடுத்து போடலான்னு பார்த்தேன். இப்போ இதுவே ஃபுல் பண்ணிட்டீங்கன்னா நான் எதில் போய் ஒரு ட்ராலி போய் எடுத்துகிட்டு வரணும். இதெல்லாம் பாத் டவல்ஸு. ஸோ புட்டுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு டர்க்கி டவல் தான் அவனுக்கு போற்றணும். ஸோ அதே மாதிரி இன்னொரு டவல் இருக்கான்னு நான் பார்க்குறேன். ஒரு மேட் செக்ஷன் இது ஃபுல்லாக. சூப்பராக இருக்குங்க இந்த மேட்டு. இங்கே கையில் வச்சுருக்கிறது சூப்பராக இருக்குது. எவ்வளோ ரூபா அது? 149. பரவாயில்ல, இங்கே எடுத்துக்கோங்க ஒன்று. இங்கே நிறைய கலர்ஸ் இருக்குது. இல்லைங்க அது ஓகே, அது அழுக்கானாலும் உங்களுக்கு தெரியாது. இந்த ஸ்கர்ட் வந்துட்டு 500 ருபீஸ். இதோட 500 இது. ஆமாங்க, இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்கு. நம்ம சைஸில் இல்லைல்ல, இப்போ நான் கொஞ்சம் குண்டாயிட்டேன்ல. எல்லாத்தையும் எல்லு கம்ஃபர்ட்டாக இருக்கா? உங்களுக்கு பத்தாது. எனக்கு பத்தாதா? உட்காரணும், உட்கார்ந்தா உனக்கு சந்தோஷம். ஆமாண்ணே விடு. நியாயத்துக்கு விசுவாசமா இருக்கடா அண்ணன் மேடம். கம்ஃபர்ட்டாக இருக்குது. தெரியல, நீங்கள் தான் செக் பண்ணணும். அதுதான் உங்கள் டிபார்ட்மெண்ட்டு. மீன்ஸ் அதான் அந்த கெஸ்ட் வந்தாங்கன்னா கொஞ்ச நேரம் உட்காருவாங்கல்ல, அதுக்கு கரெக்டாக. எவ்வளோ? உடன் ஃபோல்டபுள் சேர் நல்லா இருக்குல்ல. எடுத்தாச்சு. கீழ் வீட்டுக்கு ஒன்று, மேல் வீட்டுக்கு ஒன்று. செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ் பீஸு. ஓகே, 500க்கு வாங்கலாம். 4 எடுத்தாச்சா? புட்டுக்கு ஒரு சேர் எடுங்க. அதான் டிஷா ட்ரிபிள் ஹெச் அப்படி தான் அடிப்பான். அட எடுங்க, திறந்து பாருங்க, கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டேன். அவனுக்கு க்யூட்டாக இருக்குல்ல. ஆப்போ ஊத்துறதாங்க அது. இட்லிங்க. அது எனக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு தட்டாக எடுக்கணும். 1 2 3 4. சூப்பருங்க.
வெரி குட்ங்க. கீப் இட் அப். நல்லா இருக்கு. ஆனால் இது எதுக்குள்ளே வச்சு வேக வைக்கிறது இட்லியை? அந்த இது இல்லையா அவங்ககிட்ட? அந்த குண்டால இட்லி தூள் குண்டாலே வைக்கலாம் பாருங்க. அப்படியா? வேணுமா? நீங்கள் தான் எடுத்துக்கோன்னீங்க, அதனால நான் கேட்டேன். எவ்வளோ ரூபாய் பார்க்கலாருங்க. முட்டையை போட்டு மேலே இதெல்லாம் போட்டு கேரட்டு என்னன்னாலும் நீ போடலாம் மேலே. நல்லாயிருக்கும். 400 ஆமாங்க. வச்சுருங்க. வேண்டாங்க. அவருக்கு இட்லி குண்டாவே வாங்கிடலாங்க. நல்லா இருக்கும் குவாலிட்டி. அதான் 40 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. எது இது மேலே வைக்கிறது? எது மேலே வைக்கிறது? அது சிம்பி இல்லைங்க. இது இது என்னது? இது அது பாத்திரம் வைப்பாங்கப்பா அது மேலே. அதுதானே இது? அடுப்பு மேலே பாத்திரம் வைப்பாங்க. பானை வைக்கிறதுக்கு, சட்டியில் வைக்கிறதுக்கு தானே. ஒன்று எடுத்துக்கிட்டா எவ்வளோ ரூபான்னு பார்த்துட்டு எடுத்துக்கலாம். 35 ரூபா தான். எடுத்துக்கலாம். 2 எடுத்துக்கோங்க. 3 ரூபா வந்து 4 எடுத்துருப்பேன். கரெக்ட். எப்படி பக்காவாக புரிஞ்சிருக்கீங்க. சூப்பர் சூப்பர். அடரா ரஹ்மானே தோதுட்டார். போதும். இது கூட ஏதாவது ஃப்ரீ இருக்கான்னு பார்க்குறேன். அது கூட இந்த டப்பா ஃப்ரீயாக தருவாங்க. இல்லைங்க, ஒரு எக்ஸ்ட்ரா இது ஃப்ரீங்க. அப்படியா? நம்ம வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா என்ன ஒரு வாஷிங் மிஷினா? இது தொடக்கிறாங்க. அதுக்குள்ளேயே இருக்காது. 699 தானே. இது வந்துட்டு ஃபுல் ஆட்டோமேட்டிக் கிடையாது. ஸோ இது வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். பட் இது பாருங்க, இது எடுங்க, நான் சொல்கிறேன். பார்த்தீங்களா? இது இப்படி இருக்கா? இப்படி எப்படியோ பண்ணுவாங்கங்க, எனக்கும் தெரியாது. காஃபி மக் செட்டு 99 ரூபா வாங்கி 4 ஜாடி இருக்குது. எடுக்குங்களா? ஸோ இந்த கிளாஸ் ஜார்ஸ் எல்லாமே வந்துட்டு 29 ருபீஸ் தான். இதோ 150 ml ஏதாச்சும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. இது வந்துட்டு இது எவ்வளோ போட்டிருக்காங்க? ஸோ நம்ம வீட்டில் வந்து லெஃப்ட் ஓவர்ஸ் இருந்ததுன்னா வந்து ஃப்ரிட்ஜில் நீட்டாக வைக்கிறதுக்கு. ஸோ இது எல்லாமே ஜார்ஸும் 100 ருபீஸ் தான். ஸோ இதுவும் 100 தான். ஸோ இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்துட்டு 29. ஸோ இந்த லெஃப்ட் ஓவர் பாக்ஸஸ் வந்துட்டு ஃபுல்லாக 100 ருபீஸ். எனக்கு தெரிஞ்சு இது ஒர்த்து தான். ஓகே, வாங்கிக்கலாம். ஸோ அதனால் நான் இதில் ஒரு 4 டப்பா, அதில் ஒரு 4 டப்பா வாங்கலான் இருக்கேன். ஸோ இது கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். கொஞ்சம் நிறைய ஏதாச்சும் மிச்சமான சாப்பாடு, பொரியல் அது மாதிரி இருந்தாலும் வச்சுக்கலாம். எனக்கு இதில் ஒரு 4, இதில் ஒரு 4 எடுத்துக்கிட்டா. ஸோ இன்னொன்று வந்துட்டு கிளாஸ் ஜார்ஸு. ஸோ பால் இல்லை வந்துட்டு ஜூஸஸ் அந்த மாதிரி வந்துட்டு வச்சுக்கிறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்குது. 119 ருபீஸ் தான். ஸோ இதையும் நான் வந்துட்டு ஒரு 2 எடுத்துக்கிறேன். 2 எடுத்துக்கிட்டா கோல்டு வாட்டர் கூட நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. ஸோ அதனால் ஆமாம், பத்திரமா இதை செக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதான் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் இங்கே இருக்கிற ஜார்ஸ் எல்லாமே வந்துட்டு 150. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வர்த்து தான் 150க்கு. இது எல்லாமே வந்து 6 பீசஸ் இந்த கிளாஸ் கப்ஸு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு 149. பரவாயில்ல தான் எல்லாமே. இதெல்லாமே இந்த டைனிங் டேபிளில் வைப்பாங்களே தண்ணி குடிக்கிறதுக்கு 129 6 பீஸ் செட்டு. ஸோ நைஸ். இதெல்லாம் 179 இந்த கிளாஸ் செட்ஸ் எல்லாம். இங்கே வந்து ஒரு க்ளே கப் இருக்குது, அது 50 ருபீஸு. இது வந்து 20 ருபீஸு. ஸோ இந்த காஃபி மக்ஸ் வந்து 19 ருபீஸு. எதுங்க வாங்கட்டும்? சும்மா வீட்டில் வரவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. இது ரொம்ப பெருசு. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. ரொம்ப க்யூட்டாக அழகாக குட்டியாக இருக்குது. செட்டுங்க எடுக்கலாம். 3 4 5 எல்லாமே கிளாஸ் தான் பிடிச்சிருக்கு. ஓகே, 6 எடுத்துக்கோங்க. எல்லாம் வந்துட்டு கிச்சன் ஏப்ரான். நமக்கு அது தேவைப்படாது. ஸோ வந்து 169 ருபீஸு. ஸோ இன்னொன்று உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃப்ரிட்ஜ் ஷீட். இது ஃப்ரிட்ஜ் வந்துட்டு நமக்கு கண்ணடியில் அழுக்காயிடும்ல. ஸோ அதுக்கு பதிலாக தான் இது நான் ஒன்று வாங்கியிருக்கேன். இது 119 ருபீஸு. ஸோ இது அவங்க ஃப்ரிட்ஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து இது கட் பண்ணி நம்ம தைக்கணும். நான் வீட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு அதை எப்படி பண்ணுறேன்னு காட்டுறேன். குஷன் கவர் எல்லாமே இருக்குது. இதுவும் குஷன் கவர் தான் 99 ருபீஸ். அது ஏற்ற மாதிரி இருக்குது. இப்படி டபுள் கலர் ட்ரைன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு கீழே போடுற மேட்ஸு, நம்ம தரையில் ஃப்ளோரிங்கில் போடுற மேட்ஸ். இது எல்லாமே எவ்வளோ ருபீஸு? 1000 ருபீஸு. பெருசு எங்கே தேவைப்படுது? அது இல்லைங்க, நம்ம புது வீடு கட்டுறப்ப ஃப்ளோர் மேட்ஸ் இது எல்லாமே. இங்கே ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க. அது என்னன்னு தெரியல. என்னது? என்னது அது? வேண்டாம். எனக்கு அந்த மாதிரி தலைகாணி பிடிக்காது. ரவுண்டு தலைகாணி தான் பிடிக்கும். வேண்டாம் வச்சுருங்க. அழுத்தி பார்க்குறதா? சொல்லுங்க, அழுத்தி பார்க்கலாம். அழுத்தி பார்த்துட்டேன். இது எவ்வளோன்னு பார்க்கலாம். 500 ருபீஸ் மட்டும் யூஸ் பண்ணி பாரு பிம்பம்ன்றாங்க. அதான் கேட்டேன், பின்ன ரிட்டன் எடுத்துப்பாங்களான்னா அதெல்லாம் காற்று நீங்கள் ஊதணும். இது 500 ருபீஸ் ஒன்று எடுத்துக்கலாமா? சரி, எடுத்து தான் பார்ப்போம். காட்டுங்க. அந்த தலைகாணி வேண்டாம். பாட்டிக்கு ஒரு பில்லோ, பாட்டிக்கு ஒரு பில்லோ. பிங்க் வேண்டாம். அவனுக்கு நாங்கள் துண்டு வச்சு தான் படிச்சுட்டு இருக்கோம். என்னங்க இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் வேணுங்க. அந்த ஃப்ரூட் பேஸ்கெட்டு, வெங்காயம் போடுறதுக்கு அதெல்லாம் அந்த சைடு போகிறோம் நாங்கள் மெதுவாக. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கிட்ஸ்க்கு. டர்க்கி டவல் இதெல்லாம் வேண்டாம் நமக்கு. ஆமாம், சென்டட் கேண்டில். இது கேண்டிலுக்குள்ளே வைக்கிறது 69 ருபீஸ் தான். சுகர் பவுல். இது வரட்டும். இப்போ அவர்கிட்ட என்னன்னு கேட்கலாம். ஒரே நிமிஷம் இருங்க. என்னங்க இது? என்னது இது? என்னன்னு தெரியல. இப்போ கேண்டில் உள்ள வைக்கிறதுன்னு நினைக்கிறேன். சுகர் பவுலுங்க. சக்கரை போடுறேன். 2 லைட்டு. எதுக்குன்னா ஃபோட்டோ ஷூட்டுக்காக. இது எல்லாமே குக்கிங் செட்ஸு. ஸோ நான் வந்துட்டு எங்கள் புட்டுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயினர் வாங்கணும். ஏன்னா அது பிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அவனுக்கு ஒரு ஸ்ட்ரெயினர் மட்டும் வாங்கிக்கிறேன்.
ஸோ ஒன்று அந்த லெமன் ஸ்க்வீசர் ஒன்று எடுங்க. ஏசி என் மனசில் இருக்கிறது அப்படியே பிடிச்சிடும் அது கப்புன்ட்டு. இங்கே வந்துட்டு 2 கிண்ணம் ஒரு பிளேட் செட் இருக்குது. இது எவ்வளோ 10.99 ரூபா, 100 ரூபா தான், பரவாயில்லையே. எனக்கு பனியார கல் வேணும். நல்லா இருக்காங்க, ஏன்னா டெய்லி நான் கஷாயம் குடிக்கிறேன்ல அதுக்கு தான். இது அழகாக இருக்குது, க்யூட்டாக, அதனால இது ஒன்று வாங்கிக்கிறேன். 40 ருபீஸு. இது வந்துட்டு என்னென்னா பால் குண்டா செட்டியெல்லாம் இருக்குது. ஆனால் இது எவ்வளோ ரூபா? 400 ரூபா போட்டிருக்கு. அம்மாடியோ சார், எனக்கு குட்டானிங்க நம்மக்கிட்ட தான் இருக்குல்ல. தெரியலையேங்க. வச்சுருங்க. இதெல்லாம் 99 ரூபாய் இந்த பவுல்லாம். நல்லா இருக்குது. இது சீவர், இது 130 ரூபாய். என்னது? இது மீன் குழம்பு வச்சு எடுத்துருக்கோம். அதுக்கு நீங்கள் வயலில் வேலை செஞ்சீங்கன்னா நான் மாமோய் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் மாமோய். இந்த அலுமினியம் கடாயெல்லாம் வந்துட்டு 99 ரூபா தான். ஆனால் இது எல்லாமே நான்ஸ்டிக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அவங்கக்கிட்ட கேட்டால் தெரிஞ்சிருது நான்ஸ்டிக் இல்லையான்ட்டு. என்னன்னு தெரியல. இது ஜூஸ் போல். இது ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ். இது எல்லாமே என்னது? இது ஐஸ் ஸ்டிக்பா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஃப்ரிட்ஜில் வந்துட்டு நம்ம ஒவ்வொன்றா போட்டு கவரில் வைக்கணும்ல. ஸோ அதுக்கு பதிலாக வந்துட்டு இதில் வச்சு இது நல்லா இருக்குங்க. எடுத்துக்கிட்டா ஒன்று எடுத்துக்கோ. எவ்வளோ ரூபாய் இது? வாஷ் பண்ணிக்கலாம். ஆமாங்க 75 தான், ரீயூசபிள் தான். சூப்பர். துணி போட்டு வைக்கிறது. துணியா? ஆமாம், எப்படி சொல்லிட்டீங்க வச்சுக்கோங்க. அந்த என்னது கலர்ஃபுல் ஸ்டோரேஜுங்க. பொருள் என்ன குழந்தைங்க அப்படியே எடுத்து வச்சுக்கோ. புரியுதா? ஓகே. இதெல்லாம் வேண்டாம் எனக்கு. சிங்க் பக்கத்தில் வந்துட்டு கிச்சன் வேஸ்ட்டுக்கு மட்டும் ஒரு டஸ்ட்பின் பாருங்க. ஆமாம், அவ்வளோதான். இது வந்துட்டு எடுத்துகிட்டு போய் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இதை ஒன்று எடுத்துக்கிறேன். ஆனால் எவ்வளோ ரூபான்னு பார்த்துக்கிறேன் முதல்ல. பில்லிங் ஆரம்பிச்சாச்சு. அவங்க தான் பில்லிங் செக்ஷனில் ஒருத்தர் தான் நிற்கணுன்ட்டாங்க. இது கடைசியாக போட்டுக்கலாம், ஏன்னா பில்லோ இல்லை. ஸோ மற்றது எல்லாத்தையும் முன்னாடி போட்டுக்கலாம். ஐயோ, ஃபுல்லாக கிளாஸஸாக வேறு இருக்குது. என்ன பண்ணுறது? ஃபுல்லாக கிளாஸ் எல்லாம் இருக்குது. வந்துட்டு பில்லிங் போட்டதுக்கப்புறமா இதையெல்லாம் எடுத்து உள்ளே போடுறது தான் என் வேலை. ஸோ இதெல்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான், பில்லிங் முடிஞ்சுது. ஸோ ரெண்டு இது ஃபுல்லாக கிளாஸ் ஐட்டம்ஸு. ஸோ அது ஃபுல்லாக வந்து வுட் ஐட்டம்ஸு. ஸோ பில்லிங் முடிஞ்சுது, பில் பண்ணியாச்சு. ஓகே, சூப்பர், வாங்கியாச்சு. என்னது என்ன ஹாய் உங்கள் பர்ச்சேஸ்லாம் முடிச்சிட்டோம், வந்தாச்சு. ரொம்ப அத்தியாவசியம் மட்டும் தான் வாங்கியிருக்கோம். ஆனால் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஓகே, நிறைய இது நான் கவர் பண்ணல, ஏன்னா வீடியோ எடுக்கக்கூடாது மேடம் அப்படி சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் மறைச்சு வீடியோ எடுத்துருக்கேன். இது பேர் திறமை. ஓகே, ஃபுல்லாக வாங்கியாச்சு. இப்போ வந்து ஓலா ஆட்டோ புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் கொஞ்சம் ஏற்றிடலான்ட்டு. ஏன்னா நிறைய கிளாஸ் ஐட்டம்ஸ் இருக்குது, பைக்கில் எடுத்துகிட்டு போகிறது ரிஸ்க்குன்றதுனால தான். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கீங்க பாருங்க. நான் இதெல்லாம் உங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு அன்னப்பணி பண்ணி எவ்வளோ ரூபான்னு காட்டு. எல்லாத்தையும் பாவக்காய் தான் போடுவேன். ஏன்னா மீன் கறின்னு போடுற மாதிரி பேசுகிறேன். வாங்கி கொடுத்தா போட போகிறேன். வாங்கி கொடுக்குறேனே, வா இப்போ வாங்கி கொடுக்குறேன். வா, எத்தனை வேணும்? டெய்லி 5 கிலோ கறி. எங்கே போகிறது? இந்த சேர் க்யூட்டாக இருக்கும். சூப்பர். ஸோ வந்துட்டு இதெல்லாம் நாங்கள் ஒரு ஆட்டோவில் ஏற்றுறோம். ஏன்னா அந்த ஆட்டோவில் அண்ணா சேஃபாக கொண்டு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக விட்டுருவாங்க. ஸோ அதனால தான். அந்த பேக் கொடுங்க, அந்த பேக்கில் அதெல்லாம் போட்டுக்கலாம். சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் பெருசு முதல்ல மெதுவாக போடுங்க, நீங்கள் உடச்சிடாதீங்க. கஷ்டப்பட்டு நான் செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். ஒவ்வொன்றும் கண்ணும் கருத்துமா பார்த்துக்கோங்க. எங்கே காட்டுங்க, அப்படியே ரிட்டர்ன் கொடுத்துருவேன். நீங்கள் இப்போ பில் பண்ணும்போது உடஞ்சிருச்சுன்னு சொல்லிடுவேன். என்னங்க நீங்கள் எனக்கு சப்போர்ட்டா, கடைக்காரங்களுக்கு சப்போர்ட்டா? மழை வருது. நியாயத்துக்கு தான் நான் சொல்கிறேன். நியாயம், தர்மம், நேர்மை, கட்டுப்பாடு, அதுக்கெல்லாம் பேர் யாரு? நான் பிம்பாம். ஆமாம், குப்பை தொட்டிக்குள்ளே நான் 2 ஐட்டம் பேக் பண்ணேன். தனியாக எடுத்து பில் பண்ணீங்க தானே? எப்படி என் ஐடியா எப்படி? சின்ன ஐட்டம்ஸ்லாம் நான் எடுத்துட்டேன். இது இந்த மேட்டு கீட்டெல்லாம் போதும். கிளாஸ் ஐட்டம்லாம் எங்கிட்ட கொடுத்துருங்க. ஆமாம், பத்திரமா நான் பிடிச்சிக்கிறேன். பெரிய ஐட்டம்லாம் ஆட்டோவில் ஏற்றுங்க, படுக்க வச்சுருங்க. அது பத்திரம். என்னங்க நீங்கள் பொறுப்பில்லாம் பண்ணிட்டீங்க இப்படி கிளாஸை. மெதுவா இந்தாங்க, மெதுவாக போடுங்க. பேக்கில் பார்த்து வைங்க. நம்ம சொத்து இதில் தான் இருக்குது. ஏன் நாளைக்கு என் தங்கச்சி வந்து 2 ஆபேஸ் பண்ணிடுவா. சூப்பராக இருக்குடி, நான் ஒன்று எடுத்துக்கிட்டா அப்படி சொல்வா. நான் என்ன பண்ணுவேன், ஓகேடி எடுத்துக்க அப்படி சொல்லிடுவேன். ஏன்னா பாவம்ல என் தங்கச்சி அவ. இன்னும் 2 இருந்துச்சு கிளாஸ் ஐட்டம்ஸு. டியூப் லைட் போட்டுருங்க. இதெல்லாம் அந்த டஸ்ட்பின்குள்ளே போடுங்க. இதையெல்லாம்
என் கேக் டின்னு பத்திரங்க. என் பாட்டி கிளிப்புன்றாங்க, அதான் அவங்களுக்கு 2 கிளிப்பு வாங்கினேன். இந்தாங்க. இதெல்லாம் ஏன் இன்றைக்கி வாங்கிட்டேன்னா, நாளைக்கு என் தங்கச்சி வரா. ஸோ அவள் தான் வந்துட்டு கிளீன்லினஸ் இஸ் ஹோம்லினஸ்ஸா அது பழமொழி இருக்குது. ஸோ அதுக்காக பேர் போனவ அவள். ஸோ அதனால் அவள் எல்லாம் வந்து சுத்தம் பண்ணிடுவா. நான் எடுத்துக்கிறேன் கையில். அந்த சேர் 2 எடுத்துங்க. புட்டுக்கு ஒரு சேர் வாங்கியிருக்கோம், ப்ளஸ் எங்களுக்கு 4 சேர் வாங்கியிருக்கோம். மழை வருது, அதனால் அந்த அண்ணா தொப்பி போட்டுட்டாங்க. நானும் தொப்பி போட்டுட்டேன், அவர் மட்டும் தான் தொப்பி போடலை. என்னங்க ஹூடு போடுங்க, மழை வருது, ஹூட் போடுங்க. எல்லாத்தையும் பின்னாடி ஏற்றுறாங்க, காட்டுறேன் இருங்க உங்களுக்கு. எஸ், எல்லாத்தையும் வச்சுட்டாங்க ஆட்டோவில். இங்கே ஒரு ஸ்டூலு, அப்புறம் குட்டியோட சேரு. என்னங்க ஹூடு போடுங்க, மழை வருது. நனைஞ்சிட்டா போகிற லொக்கு லொக்குன்னு இருந்துடுங்க. அண்ணா எங்களை ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க நம்ம வீட்டுக்கு. ஏன்னா விழுந்துருன்ட்டு அந்த அண்ணா சொல்கிறாங்க, அதுக்காக தான். ஓகேங்க, போகலாங்கண்ணா. அது அந்த பேக் யாருக்கு? அது கையில் பிடிச்சிக்கலாம், கிளாஸ் ஐட்டமில் கொடுங்க. அதான் சொல்கிறேன், நான் வச்சுருக்கேன், நீங்கள் போய் வண்டி எடுத்து வாங்கன்னு. போயிட்டு வாங்க. பேங்க் ஓப்பனில் இருக்குன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்க. போயிட்டு வாங்க, வண்டி எடுத்து வருவாங்க. அவ்வளோதான். அதான் நம்ம பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சாச்சு. பலசருக்கு சாமானம் வாங்கலைங்க, மற்ற சாமானங்கள் தான் வாங்கினோம். பலசருக்கு சாமான் என் பாட்டி போய் சொன்னேன், பிஸ்கட் வாங்கடி, அது வாங்கடி, இது வாங்கடின்ட்டு. என் பாட்டிக்கிட்ட போனால் தான் தெரியும், ஷாக் ஆகிடுவாங்க. என்னடி பலசருக்கு சாமானம் வாங்காமல் இவ்வளோ நேரம் என்னடி பண்ணிட்டு இருந்தீங்கன்ட்டு. ஸோ அதனால் இதையெல்லாம் எடுத்துட்டு நம்ம இப்போ பாட்டிக்கிட்ட போயிட்டு பலசருக்கு சாமானை வந்துட்டு இங்கேருந்து ஆர்டர் பண்ணால் மொரோவர் இங்கே வந்துட்டு நாம் தேடுற மாதிரி கிடைக்காது. எனக்கு சேமியாலாம் சங்கு சேமியா வேணும், சேமியாவே இங்கே இல்லை. ஸோ அதனால் பலசருக்கு சாமான் எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குது, அதுதான் பெஸ்ட்டு. ஸோ நம்ம எல்லாம் ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க.